கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையான சோகம். இந்தியாவின் இரண்டாவது சிரபுஞ்சி என அழைக்கப்படும் தேவாலா கதைக்கொல்லி மலை கிராமம். 8 லட்சம் ரூபாய் செலவு செய்து கிணறு தோண்டிய மலைவாழ் மக்கள். சொட்டு நீர் கூட இல்லாமல் மலைவாழ் மக்களின் பரிதாப வாழ்க்கை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் தேவாலா கதைக்கொல்லி கிராமம் உள்ளது. பந்தலூர் ஊட்டி ஹைவேயில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் இல்லை. ஏற்கனவே இருந்த கிணறு இடிந்ததால் மக்கள் குடிக்க தண்ணீர் இன்றி பரிதவித்து வருகின்றனர். பின்னர் மக்களின் பெரும் முயற்சிகளுக்கு 2022-2023 நிதியாண்டில் ஒரு தீர்வு கிடைத்தது. கிணறு அமைக்க அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் தொகுதி நிதியில் இருந்து முதல் கட்டமாக 5 லட்சம் ரூபாயும், இரண்டாம் கட்டமாக 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. தனிநபர் ஒருவர் கிணறு அமைக்க தனது சதுப்பு நிலத்தில் இடம் கொடுத்தார். 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தோண்டப்பட்ட இந்த கிணற்றில் 5 பெரிய உறைகளும் 15 சிறிய உறைகளும் அமைக்கப்பட்டன. ஆனால் தண்ணீர் மட்டும் இல்லை. இரண்டாவது சிரபுஞ்சி என பெருமைக்குரிய இடம் தேவாலா. தனிநபர் முன்வந்து இடம் கொடுத்தும் அரசு முறையாக ஆய்வு கொள்ளாமல் பெயரளவுக்கு கிணறு தோன்றியதால் இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீரின்றி மக்கள் தவிக்கின்றனர். வெளியூருக்கு சென்று தண்ணீர் குடங்களை சுமந்து வரும் அவலம் தொடர்கிறது. பல முறை கலெக்டர் வரை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொந்தளித்த மக்கள் இன்று ஊட்டி ஹைவேயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்காலிகமாக குடிநீர் விநியோகிக்க லாரி ஏற்பாடு செய்யப்படும், அல்லது பக்கத்து கிராமத்திலிருந்து குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். பேச்சுவார்த்தை வெற்றியடைந்த நிலையில் மக்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியல் போராட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக மக்கள் பல ஆண்டுகள் குடிநீரின்றி பரிதவித்து வந்த நிலையில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கி கிணறு வெட்டப்பட்டது. ஆனால் கிணறு வெட்டும் முன்பே நிலத்தடி நீர் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகள் தவறிவிட்டனர். நீரோட்டம் இருக்கும் இடத்தில் கிணறு வெட்டியிருந்தால் பலன் கிடைத்திருக்கும். அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் 8 லட்சம் ரூபாய் வீணானதுடன் தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் மீண்டும் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குமுறினர்.